அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்களிடமிருந்து சில தத்துவத்தை நம்ம உணர்ந்துருக்கிறோம். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் கூட இதை நினைவுபடுத்துங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகத்தை எல்லாம் தன்னுடைய குடையின் கீழ் ஆட்சி செய்வது தான் கிரேக்க நாட்டு மன்னன் இந்த அலெக்சாண்டர் அவர்கள். அவர்கள் உலகத்தினுடைய அத்தனையும் தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வந்தவர். அப்படி இருக்கிறப்போ அவர் இருக்கும் தருவாயில் அந்நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி செஞ்சானா என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது என்னுடைய சவப்பட்டியை தூக்கணும் அப்படின்னா நல்ல அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மருத்துவர்கள், அவர்கள் 4 பேரை என்னுடைய சவப்பெட்டியை தூக்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னை சவப்பெட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு போகணுன்னா, நான் சம்பாதிச்சு வச்ச அந்த தங்கம், வைரம், வைடூரியம், பிளாட்டினம் எல்லாத்தையும் அப்படியே போகிறப்பெல்லாம் அப்படியே தூக்கி வீசிட்டே போங்க. அப்புறம் என்னுடைய சவப்பெட்டி போகும்போது என்னுடைய 2 கைகளையும் நீங்கள் வெளியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இது அந்த நேரத்துக்கு புரியல. அப்புறம் அதுக்கு மேலே அதனுடைய விளக்கத்தை சொன்னார். எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் கூட, மருத்துவராக இருந்தாலும் கூட, அனுபவம் இருந்தாலும் கூட, போகிற உயிரை அவர்களால் காப்பாற்ற முடியலங்கிறத இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்தது, நான் எவ்வளோ சேர்த்து வச்ச அந்த தங்கம், வைடூரியம், அந்த பொருளெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த எத்தனை பொருள்களையும் என்னால் ஒரு கல் கூட என்னால் எடுத்துகிட்டு போக முடியலங்கிறத மக்களுக்கு எடுத்து உணர்த்தணும். அடுத்தது, 2 கையை வெளியே வச்சுட்டு போகிறேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தையெல்லாம் ஆட்சி செஞ்சாலும் கூட, எவ்வளோ சேர்த்து வச்சாலும் கூட, நான் போகிறப்ப எதுவுமே கொண்டுட்டு போகல, வெறும் கையாக போகிறேங்கிறத இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டுனுங்கிறதுனால தான் அந்த தத்துவத்தை சொன்னாருங்க. இப்போ வாழ்கின்ற காலத்தில் நான்ங்கிற ஒரு ஆணவம், ஒரு கர்வம், ஒரு திமிர் இது இல்லாமல் நம்ம வாழ்ந்து உறவினர்கள் வேணும், சொந்தக்காரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி, மக்கள் வேணும்னு சொல்லி ஒரு மனிதநேயத்துடன் வாழ்ந்து பிறருக்கு உதவி செஞ்சுட்டு போகும்போது நம்முடைய ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த தத்துவ கருத்து. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, அன்பான வணக்கம்.